இப்ப ஜானகிமே எப்பாவது நாம அரசியலுக்கு வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காங்களா? உங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்காங்களா அதை பத்தி ஏதாச்சும்? நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அது வருத்தமும் பட்டிருக்காங்க. சில டைம் வந்து சந்தோஷமும் பட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தலைவர் மறைந்ததுக்கப்புறம் அவர் வந்து நிறைய அவரோட தொண்டர்கள்லாம் வந்து நீங்கள் தான் வந்து எங்களை வந்து காப்பாற்ற முடியும், எங்களோட பிரச்சனைலாம் உங்களுக்கு தான் தெரியும், அதான் நீங்கள் இருந்தால் தான் எங்களோட லைஃப், இல்லைனா வந்து எங்களோட அரசியல் வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும், நீங்கள் எப்படியாவது அரசியல் இருக்கணும்னு சொல்லி வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க எல்லோரும். அதே மாதிரி மத்திய அரசுலேருந்து ஒரு கட்டாயம் இருந்தது. அப்போ வந்து கவர்னர் எஸ்எல் குரன்னு ஒரு கவர்னர் இருந்தார். அந்த கவர்னரோட ஒய்ஃப் வந்து 2-3 வாட்டி வந்து அம்மாட்ட இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சில அதிகாரிகள்லாம் வந்து அம்மாவை பார்த்து சொல்லியிருக்காங்க, ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து தலைவர் வந்தபோது மிஸ்டர் எம்ஜிஆரோட லெகசியை நீங்கள் கண்டினியூ பண்ணணும், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நானும் உங்கள் பையன் மாதிரி தான் அப்படின்னு ராஜீவ்காந்தி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். அதனால தான் வந்து அவங்க முதலமைச்சரை ஒத்துக்கிட்டாங்க.